வணக்கம். இன்னைக்கு இந்த விளக்கத்துல நம்ம எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கிற ஒரு சூப்பரான மேஜிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு சாதாரண தட்டையான டிசி பவர் சப்ளைய எப்படி துடிப்பான ஏறி இறங்குற ஒரு அலைவடிவ சிக்னலா மாத்துறது அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம உடைக்க போறோம். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இப்ப இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தட்டையான, எந்த அசைவும் இல்லாத ஒரு மின்சாரத்த எப்படி ஒரு துடிப்பான, நகரும் அலையா நம்ம மாத்த முடியும்? எலக்ட்ரானிக்ஸ் உலகத்துல இது ஒரு மிக முக்கியமான அடிப்படை சவால். ஒரு சாதாரண பேட்டரியிலிருந்து வர நேரடி மின்னோட்டத்தை ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல செயல்படுற சிக்னலா மாத்துறது எப்படின்னு தான் இன்னைக்கு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னு டக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். முதலாவதா அலைவடிவ ஏற்றியின் வரைபடம், அடுத்து சதுர அலையை உருவாக்குறது எப்படி, மூணாவதா இன்டகிரேட்டர் கட்டத்துல நடக்கிற மாற்றம், அப்புறம் பொட்டன்ஷியோமீட்டர் மூலியமா அதிர்வெண்ணை மாற்றுவது, கடைசியா நம்ம முழு சுற்றோட வெளியீடு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பகுதி 1. அலைவடிவ இயற்றியின் வரைபடம். ஒரு அருமையான அலைவடிவ இயற்றிய உருவாக்க நமக்கு என்னென்ன தேவைன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பெரிய கருவிகள்லாம் தேவையில்லைங்க. LM358 மாதிரி ஒரு ஆப் ஆம்ப், கொஞ்சம் மின்தடைகள் அதாவது ரெசிஸ்டர்கள், அப்புறம் மின் தேக்கிகள் எனப்படும் கெப்பாசிட்டர்கள், ஒரு பொட்டென்ஷியோமீட்டர், கூடவே ஒரு டிசி பவர் சப்ளை. அவ்வளவுதாங்க. ரொம்ப மலிவான விலையில கிடைக்கிற இந்த சாதாரண பாகங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு துல்லியமான கருவியை உருவாக்க முடியும். இந்த வரைபடத்தை பாருங்க. இது நம்ம சர்க்கியூட்டோட 2 முக்கிய பிரிவுகளை மிக தெளிவா காட்டுது. இடது பக்கம் இருக்கிறது சதுர அலை ஏற்றி, வலது பக்கம் இருக்கிறது இன்டகிரேட்டர். இந்த 2 பகுதிகளும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் அந்த எலக்ட்ரானிக் மேஜிக் நடக்குது. பகுதி 2. சதுர அலைய உருவாக்குதல். முதல்ல சதுர அலையை உருவாக்க நாம ஷ்மிட் ட்ரிகர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பயன்படுத்த போறோம். இது என்ன பண்ணும் தெரியுமா? ஆப் ஆம்போட நான் இன்வெர்ட்டிங் உள்ளீட்டுல இணைக்கப்பட்டிருக்கிற ரெசிஸ்டர்கள் ஒரு குறிப்பிட்ட த்ரெஷோல்ட், அதாவது ஒரு எல்லையை உருவாக்குது. இதனால ஆப் ஆம்ப் ஒரு கடுமையான டிஜிட்டல் ஸ்விட்ச் மாதிரி செயல்பட்டு வோல்டேஜ அதிகபட்ச அளவுக்கும் குறைந்தபட்ச அளவுக்கும் நடுவுல சடக்குன்னு மாற வைக்குது. இந்த வரைபடத்தை பாருங்க. வோல்டேஜ் எப்படி பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ்க்கு உடனடியாகவும் வேகமாகவும் ஏறி இறங்குதுன்னு கவனிச்சிங்களா? எந்த ஒரு சரிவும் இல்லாம செங்குத்தாக நடக்கிற இந்த உடனடி மாற்றம் தான் நமக்கு தேவையான அந்த சதுர வடிவத்தை உருவாக்குது. பகுதி 3. இன்டகிரேட்டர் கட்டத்தின் மாற்றம். இப்போ சதுர அலைக்கும் முக்கோண அலைக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். சதுர அலை அப்படிங்கிறது எந்த முன்னறிவிப்பும் இல்லாம சடக்குன்னு ஏறி இறங்குற ஒரு விஷயம். ஆனா முக்கோண அலை அப்படி கிடையாது. அது ஒரு சீரான நேர்கோட்ல மெதுவா ஏறி அதே மாதிரி சீரா மெதுமா இறங்கும். பல முக்கியமான எலக்ட்ரானிக் பயன்பாடுகளுக்கு இந்த மென்மையான தொடர்ச்சியான மாற்றம் ரொம்பவே அவசியம். இந்த இன்டகிரேட்டர் எப்படி வேலை செய்யுதுன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு வாளியில ஒரே சீரான வேகத்துல தண்ணிய ஊத்துனா அது எப்படி சீரா நிரம்புமோ அதே லாஜிக் தாங்க இங்கேயும். நம்ம சதுர அலையில இருந்து வர்ற நிலையான மின்னழுத்தக்க ஒரு கெப்பாசிட்டருக்குள்ள செலுத்தும் போது எலக்ட்ரான்கள் ஒரு சீரான விகிதத்துல தள்ளப்படுது. இதனால வோல்டேஜ் ஒரு நேர்கோடு மாதிரி அழகா ஏறி இறங்குது. இப்போ இந்த ஊதா நிற சதுர அலைய கவனிங்க. இதுதான் நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷ்மிட் ட்ரிகர் மூலமா உருவாக்குனது. இதுதான் நம்மளோட அடுத்த கட்டமான இன்டகிரேட்டருக்கு உள்ளீடா, அதாவது இன்புட்டா போகுது. சரி, இப்போ அது எப்படி மாறுதுன்னு பாப்போம். அந்த ஊதா நிற சதுர அலை கெப்பாசிட்டருக்குள்ள நுழைஞ்சு வெளியே வந்த மறுகணமே இதோ பாருங்க, இப்படி ஒரு அழகான மென்மையான கருப்பு நிற முக்கோண அலையா மாறிடுச்சு. இந்த உடனடி மாற்றம் தான் நம்ம சர்க்கியூட்டோட உண்மையான ஸ்பெஷாலிட்டி. இது எப்படி நடந்துச்சுன்னு நம்ம சர்க்கியூட் வரைபடத்தோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்ப்போம். இங்க ஆப் ஆம்ப் பி அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கிற இடத்த பாருங்க. இங்க தான் சதுர அலை உள்ளே வருது. இந்த பின்னூட்ட வளையத்துல, அதாவது ஃபீட்பேக் லூப்ல இருக்கிற C1 அப்படிங்கிற கெப்பாசிட்டர் தான் அந்த சதுர அலைய ஒருங்கிணைச்சு ஒரு முக்கோண அலையா மாத்துது. சுருக்கமா சொல்லணும்னா C1 தாங்க இங்க ஹீரோ. பகுதி 4. பொட்டென்ஷியோமீட்டர் மூலம் அதிர்வெண்ணை மாற்றுதல். சரி, அலைய உருவாக்கியாச்சு. இப்போ அதோட வேகத்தை எப்படி நம்ம கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றது? ரொம்ப சிம்பிள். நாம பொட்டென்ஷியோமீட்டர் டயல திருப்புறோம். இதனால சர்க்கியூட்ல இருக்கிற மின்தடை மாறுது. மின்தடை மாறுறதால கெப்பாசிட்டர் எவ்ளோ வேகமா சார்ஜ் அல்லது டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படிங்கிற விகிதமும் மாறுது. இது நேரடியாக நம்ம முக்கோண அலையோட அதிர்வெண்ண, அதாவது ஃப்ரீக்வென்சியை மாத்துது. ஒரு சின்ன மெக்கானிக்கல் செயல் எப்படி சர்க்கியூட்டை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாத்தீங்களா? ஆனா இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான என்ஜினியரிங் விஷயம் இருக்கு. நீங்க அதிர்வெண்ணை அதிகமாக்கும் போது கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகுறதுக்கு ரொம்பவே குறைவான நேரம் தான் கிடைக்குது. இதனால என்ன ஆகும்? நம்ம முக்கோண அலையோட உயரம், அதாவது அதோட ஆம்ப்ளிடியூட் இயற்கையாகவே குறைஞ்சிரும். இது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். பகுதி 5. முழுமையான சுற்றின் வெளியீடு.
இந்த 2 வரைபடங்களையும் ஒன்னா வச்சு பாருங்க. நம்ம சர்க்கியூட்ல இருக்கிற ஆப் ஆம்புகள், ரெசிஸ்டர்கள் அப்புறம் கெபாசிட்டர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எவ்ளோ நேர்த்தியா வேலை செஞ்சிருக்குன்னு புரியும். ஒரு பக்கம் துல்லியமான சதுர அலை, இன்னொரு பக்கம் அதிலிருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட முக்கோண அலை. இந்த 2 அலைகளும் ஒண்ணுக்கொன்னு எப்படி இவ்ளோ கச்சிதமா ஒத்துப்போகுதுன்னு பார்க்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ ஒரு வழியா சதுர அலையையும் முக்கோண அலையையும் வெற்றிகரமா உருவாக்கிட்டீங்க. இத வச்சுக்கிட்டு அடுத்து சைன் அலைகள் அல்லது சாடூத் அலைகள் மாதிரி இன்னும் சிக்கலான அலை வடிவங்களை உங்களால எப்படி உருவாக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அடிப்படை அறிவை வச்சுக்கிட்டு எலக்ட்ரானிக்ஸ் உலகத்துல நீங்க இன்னும் நிறைய ஆச்சரியங்களை உருவாக்க முடியும். உங்க சிந்தனை தொடரட்டும்.